என்ன மக்களே, பிக் பாஸ் சீசன் 9ஓட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. பாத்தீங்களா? பார்த்த உடனே அப்படியே பயங்கரமா இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ப்ரோ நீங்க வேற கம்முன்னு இருந்திருங்க, வைத்தர்ஸ்ல கலப்பாதீங்க, காண்டாயிருவேன் அப்படின்ற மாதிரி பல பேரும் ஃபீல் பண்ணுவீங்க. அதே ஃபீலிங்கோட தாங்க நானும் உட்காந்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட தூங்கிட்டு இருந்தேன். நான் தூங்கிட்டு இருந்தவனுங்க எழுப்பி விட்டு, சரி ப்ரோமோ ஏதோ வந்திருக்கு போய் பாருங்க, வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. நானும் சரி என்ன ஆர்வத்தோட போய் ப்ரோமோவை பார்க்கலான்னு போய் பார்த்தா, இதை பார்க்கறது ஒண்ணு, பார்க்காம இருக்கிறது ஒண்ணு அப்படின்றதான் எனக்கு தெரியுது. அந்த ஒண்ணுமே புரியலையே, தலகால் புரியலையே அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ இருக்கு இல்லையா, அதோடைய பார்ட் 2 பாகம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாகத்தில் நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ப்ரோமோ குறிப்பாக அது யார் எழுதி இந்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்றத யார் எழுதி டைரக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஆளை தாங்க நான் தேடிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த சீசன் 9ஓட ப்ரோமோ டிசைன் பண்ண ஒரு நபர் யாருன்றது மட்டும் தெரிஞ்சா நல்லா இருக்குங்க. அவ்வளோ அருமையா சிறப்பா பண்ணிட்டீங்க. ஸோ அதை பார்த்துட்டு மக்களுக்கு எல்லாமே பயங்கரமா புரிஞ்சிருது. இந்த மாதிரிதான் ப்ரோமோ பண்ணணுன்ற மாதிரி மக்கள் வந்து அந்த ப்ரோமோ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்க என்னத்த சொல்றதுங்க, இதுல அந்த ப்ரோமோ பார்த்த மக்களுக்கு எல்லாம் என்னடா இது ப்ரோமோ, ஒன்னும் புரியல, விளங்கல, இந்த சீசன் உருப்பிட்டா மாதிரி தான் போங்க அப்படின்ற நிலைமை தான் மக்களோட கருத்தா இருக்கு. நிறைய பேர் ஃபீலிங்ஸா இருக்கு. ஐ மீன் டிஃப்ரெண்டா இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஷோ எப்படி போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பத்துல தான் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கான ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ விஜய் சேதுபதி ஒரு பக்கம் இருக்காருன்னு விட்டுருங்க, இதுல வந்து இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கிறவர் வந்து மியூசிக்லாம் போட்டு ஒரு பக்கம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஐ மீன் தாத்தாஸ், அந்த தாத்தாஸ்லாம் பார்ட்டி இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் அந்த சவுண்டில் கேட்டு எழுந்து வந்து கதவை தட்டி, என்னையா எங்கள் சத்தம் 2 மணி ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் காது கேட்கல. காதில் அந்த மிஷினை போடுறதாங்காட்டியும் இவருக்கு ஆண்டாயி திரும்ப போக அவர் ஒரு பக்கம் போயிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிருக்காரு. இதன் மூலியமா எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சுது. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து ஒரே ஒரு வீடு கான்செப்ட், சிங்கிள் வீடு கான்செப்டா இருக்க போகுது. ஸோ அந்த வீடை தட்டுறாருன்னும் போது அது பிக் பாஸ் வீடா இருக்கு. அதுல நைட்டு 2 மணி ஆனாலும் சரி பல பிரச்சனைகள், பல சண்டைகள், சச்சரவுகள் இருக்கும் அப்படின்றத வேணா ஹைலைட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி அந்த ப்ரோமோல நம்ம டீட்டெயிலாவோ இல்ல இந்த டைலாக்கு என்ன டீகோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒன்னுத்தையும் டீகோட் பண்ண முடியாது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்றது தான் அந்த ப்ரோமோல இருக்குது. இதுல கண்டஸ்டன்ஸும் இது இந்த சீசனை பொறுத்தவரை எல்லாத்தையும் நாங்க சீக்கிரட்டா வைக்கிறோன்றதை வைக்கிறாங்க. கடைசியில அதுக்கப்புறம் மக்கள் ஃபீல் பண்றது என்னவா இருக்கும்னா, நீங்க நல்ல வேலை எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சதே நல்லது போல இருக்கு, இதை ரிவீல் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வராம இருந்தா சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கடைசியில் எல்லாரும் ஃபீல் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு பக்கம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நடந்திருந்தாங்க. என்னன்னா, நாங்க வந்து கிராண்ட் லான்ச் டேட்டை ரிவீல் பண்றோம், சீசனோட இது வந்து லான்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டு, அந்த போஸ்ட் போட்டு ஒரு ப்ரொமோஷன், ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்கு ஒரு ப்ரொமோஷன் கூட பண்ண தெரியலையாடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தா கடைசியில இது வந்து ரகசியம். ஏன்னா சீசன் எப்ப ஆரம்பிக்க போகுதுன்றது மக்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, யாராலையும் கணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 5ன்றது இந்த குழந்தைய கேட்டா கூட சொல்லும், பிக் பாஸ் எப்பப்ப அக்டோபர் வாரம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது குழந்தை கேட்டா கூட சொல்லும். அதுக்கு ஒரு சீனை போட்டு அதுக்கு ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு 2 போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த 2 போஸ்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் வந்து 3 ஃபேஸா வச்சு ஒரு ரெஃப்ளெக்ஷன் போஸ்டர் இருக்கு இல்லையா, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கரமா இருந்துச்சு. 2வது போஸ்டர் இப்படி கையை காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த ப்ரோமோ பில்டப்லாம் வந்து கடைசியில நம்ம எல்லாரையும் குழப்பத்திலையும் சுத்தல்லையும் விட்டு ஒரு பக்கம் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் டீம். ஆனா கடைசியில இதுல என்னத்தான் சொல்ல வராங்க அப்படின்றத யாருக்கும் புரியல அப்படின்றத யதார்த்தமான உண்மை. ஓகே, அடுத்து கண்டஸ்டன்ஸையும் நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம், அதையும் எவ்வளோ சீக்கிரட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரில மக்களே. இன்னும் வெயிட் பண்ணுறது தான் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 3 வாரம், எக்ஸாக்டாக 3 வாரம் இங்கேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் விட்டுருக்காங்க போல இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோவை பற்றி? இதுக்கு இந்த ப்ரோமோ அந்த பருத்தி முட்டை அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஃபீல் தாங்க எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, அதுல வந்து அந்த ப்ரோமோலாம் வந்து ஒரு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. தெலுங்கா இருக்கட்டும், இல்ல ஏழுண்ட பணி அப்படின்ற மாதிரி மலையாளமா இருக்கட்டும், இதுல வந்து இது சதுரங்கம் காது ரணரங்கம் அப்படின்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற மாதிரி ஒரு ஐப்பு ஏத்தி சீசனும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னதான் மலையாளத்துல ஐப்பு ஏத்தினாலுமே சீசன் 7 வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் ரோஸ்டிங்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. சரி, ஹோஸ்டிங்ல ரோஸ்டிங் பண்ணார் மோகன்லால், அந்த அளவுக்கு ஒரு பயங்கர சம்பவமா இருந்துச்சு. அதே நாகார்ஜுனா எடுத்தீங்கன்னா வாரம் வீக்கெண்ட் எபிசோடு 1 எபிசோட்ல என்னென்னலாம் காட்டுறாங்களோ அந்த விஷயங்களை கரெக்டா கேள்வி கேட்டு
தப்பு இது சரி இதுன்றது அட்ரஸ் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்ல இந்த ப்ரோமோலயே நம்மள இப்படி குழப்பத்துல விடும்போது சீசன்ல என்னென்ன குழப்பத்தை உண்டாக்கி நம்மள சுத்தல்ல விட போறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன், சீசன் 9 ஒரு பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த சீசன் 8 விஜய் சேதுபதி ஒரு சீசன் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த சீசனா இல்ல. இதுல நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்களை கொண்டு வந்து இந்த சீசன் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான சீசனா எடுத்துட்டு வந்து பிரசன்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீலோட இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இந்த ப்ரோமோவை நான் பார்த்தனோ அப்பயே வந்து முடிவு பண்ணிட்டேன், இது கொஞ்சம் தேராதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ பார்க்கலாம், நம்ம இந்த ப்ரோமோவோட பார்க்கும்போது இது இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். பட் ஷோவில் அவங்க வந்து நாங்கள் ப்ரோமோ தான்டா அப்படி பண்ணுவோம், ப்ரோமோ ட்ரெய்லர்லாம் சொதப்போம், ஆனால் அந்த மெயின் படத்துலலாம் பயங்கரமான சம்பவத்தை செய்வோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணி வேற மாதிரி ரீச் பண்ணாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பெருசாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, பார்க்குற எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது அங்கே எதுவுமே நடக்க போறது இல்லை. பட் இந்த சீசனாவது விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக செஞ்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போன சீசன்ல வந்து நிறைய பேர் வீக்கெண்ட் எபிசோடு பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு போயிருந்தாங்க. திரும்ப இந்த சீசன்ல அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ முதல் சீசன் புது சீசன் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். ஆனால் ரெண்டாவது சீசன்லாம் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்றதான் இதையும் நீ சொன்னதாண்டா திரும்ப ஞாபகம் வச்சுக்கடா, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத, அது நடக்காது அப்படின்றத நீயே உன்னை பார்த்து சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இது ஒரு பக்கம். அதை தாண்டி அந்த ப்ரோமோ செக்மெண்ட்ல வேற என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைலாக் தான் தெரியும், பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைலாகை போட்டு கீழே அந்த அரக்கன் சிம்பிளை போட்டு அக்டோபர் 5 முதல் பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பம் ஆகுது அப்படின்றது தான் பாயிண்ட் மக்களே. ஸோ இதில் நிறைய பேர் என்கிட்ட கண்டஸ்டன்ட் லிஸ்ட் என்ன, இது என்ன, அது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க. ஸோ நான் தான் சொல்கிறேனே, நமக்கு கிடைச்ச கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இவங்க தான் நான் சொன்ன லிஸ்ட் 100% வருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் நமக்கு சோர்ஸ் மூலியமா வர்றது ஒண்ணு. இன்னொன்று பக்கம் நிறைய ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி ஆர்டிகலை மென்ஷன் பண்றது, இது எல்லாமே கேதர் பண்ணி தான் நம்ம இன்ஃபார்மாவே இங்க கன்வே பண்றோம். கன்வே பண்ணிட்டாலுமே பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரத்தில் ஒரு 4 நாள் 3 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இவங்களாம் செலக்டட் தான் இருந்தாங்க, வேணாம் இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சடன் ட்விஸ்டோ மாற்றங்களோ எடுத்துட்டு வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகே, ஸோ 100% வராங்கன்னு நீங்க சொன்னீங்களே, ஏன் வரலன்னும் போது கடைசியில் என்ன ட்விஸ்ட் வேணாலும் வைப்பாங்க. ஏங்க போன சீசன்லாம் கூட எலிமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் எலிமினேஷன்லாம் கேன்சல் பண்ணாங்களே, அதே மாதிரி தான் இதுவும். கண்டஸ்டன்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு வரல பையா, அவங்க வைல்ட் கார்டில் வராங்க, அவங்களே மாற்றி விட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன ட்விஸ்ட் வேணாலும் வைப்பாங்க மக்களே. ஸோ அந்த நாள் கிராண்ட் லான்ச்சுக்கு முந்தின நாள் வரையுமே நம்ம என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அந்த கடைசி நாளில் இவங்க என்ன மாற்றங்கள் வேணால் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அக்டோபர் 5 நமக்கு கிராண்ட் லான்ச்னா 4 நமக்கு எல்லா தகவலும் வந்துடும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸ் மூலமா எவ்வளோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை எடுத்து உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளம் பிக் பாஸும் தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.